தமிழ்நாட்டின் கிராமங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்களில் ஒருவர் சுடலை மாடசாமி. ஆனால் பனையூரில் அருள் புரியும் சுடலை மாடசாமி பற்றி பலருக்கும் தெரியாத அதிசயமான வரலாறு உள்ளது. சுடுகாட்டை காக்கும் தெய்வமாகவும், தீய சக்திகளை அழிக்கும் காவல் தெய்வமாகவும், பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றும் அருளாளராகவும் மக்கள் அவரை நம்புகிறார்கள். அப்படியான பனையூர் சுடலை மாடசாமியின் உண்மை வரலாறு என்ன? இந்த வீடியோவில் முழுவதும் தெரிந்து கொள்வோம். சுடலை மாடசாமி யார்? சுடலை மாடசாமி என்பது தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான கிராம தெய்வமாகும். சுடலை என்றால் சுடுகாடு என்று பொருள். அதாவது சுடுகாட்டை காக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவே சுடலை மாடசாமி கருதப்படுகிறார். சுடலை மாடசாமி என்பது தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான கிராம தெய்வமாகும். சுடலை என்றால் சுடுகாடு என்று பொருள். அதாவது சுடுகாட்டை காக்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவே சுடலை மாடசாமி கருதப்படுகிறார். புராண நம்பிக்கையின்படி சுடலை மாடசாமி என்பது சிவபெருமான் அவர்களின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது. தீய ஆவிகள், பிசாசுகள் மற்றும் மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் சக்திகளை அழிக்கவே இந்த தெய்வம் உருவானதாக மக்கள் நம்புகின்றனர். பனையூர் சுடலை மாடசாமி வரலாறு பழைய காலங்களில் பனையூர் பகுதி அடிக்கடி பல பிரச்சனைகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் நோய்கள், அச்சங்கள் மற்றும் விளக்கமில்லாத சம்பவங்கள் நடந்ததாக மக்கள் கூறினர். இதனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சிவபெருமான் அவர்களிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்போது சிவபெருமானின் அருளால் சுடலை மாடசாமி அந்த பகுதியில் தோன்றி கிராமத்தை காக்க ஆரம்பித்தார் என்று நம்பப்படுகிறது. அதன் பிறகு அந்த பகுதியில் இருந்த பல பிரச்சனைகள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழத் தொடங்கினர். இதனால் மக்கள் அவரை கிராம காவல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். வழிபாட்டு முறைகள் பனையூர் சுடலை மாடசாமி கோவிலில் வழிபாடு மிகவும் தனித்துவமானதாக இருக்கும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பொங்கல் வைத்து வழிபடுதல், மலர் மற்றும் மாலை அணிவித்தல், தீபம் ஏற்றுதல், ஆடு அல்லது கோழி பலி போன்ற பாரம்பரிய வழிபாடுகளை செய்கிறார்கள். திருவிழா காலங்களில் சாமியாடுதல், நாட்டுப்புற இசை, வில்லிசை போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். Yeah.
12 வயது ஆயிட்டது. ஆமையா. 60 ஆளாயிட்டா. சரி. ஆளை பார்த்தா அப்படி அழகே அழகு, அப்பேற்பட்ட அழகு. ஆமா சாமி. பின்னால அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். பக்தர்களின் நம்பிக்கை. பனையூர் சுடலை மாடசாமி மிகவும் சீக்கிரம் அருள் வழங்கும் தெய்வமாக கருதப்படுகிறார். பக்தர்கள் நம்பிக்கையின்படி குடும்ப பிரச்சனைகள் தீரும், நோய்கள் குணமாகும், தீய சக்திகள் விலகும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இன்றும் பலர் தூர தூர இடங்களில் இருந்து வந்து இந்த தெய்வத்தை வழிபடுகின்றனர். பனையூர் சுடலை மாடசாமி என்பது ஒரு கிராம தெய்வம் மட்டுமல்ல. அந்த பகுதி மக்களின் நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக சக்தியின் அடையாளம் ஆகும். பெரிய மாடன் அங்கிருந்து மரணமாகி ஆயத்தாறு வழியாக ஓட்ட பெருநடையும் கழுகு மாலை வாரே கழுகு மாலை மலையாங்குள வழியா அவர் சங்கர கோயில் வாரே சங்கிலி மாட ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி கோலக்கணி வழியாக அவர் கரிவந்தூர் வந்தார் மாட ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி அவர் சொக்கணிங்காரம் தான் கடந்து மகன் சுடலதான எங்க மீனாட்சி பனையூர் தான் கடந்து ஆத்தங்கர ஓரத்தில நாடாள பிறந்தவர்கள் நாடாரூட சமுதாயத்தில் மாடசாமி ஒரு நிலையோ பனையூர் நகரத்தில மாட ஒரு நிலையும் சரி. மீனாட்சி வரம் ஆமையா. அடுத்து பனையூர் ஆமையா. அடுத்து அனைத்து பக்தர்களுக்கும் சரி. மாயாண்டியான சுடல தெய்வம் ஆமா சார். நாடாள பிறந்த நாடார் உள்ள சமுதாய மக்களுக்கு அப்படி மாடனாவில் எந்திரித்து சரி. மாசி மாசம் நல்லது ஒரு கிழமையில ஆமா சார். வியாழக்கிழமை குடியலட்சி சரி. வெள்ளிக்கிழமை உடப்போட்டு கொடுத்து சனிக்கிழமை இரவு மணி அழகுல அப்படி கோயில் பட்டியல இனாமணியை சொல்லுவான்னு தரக்கூடிய ஆமா சார். பாலன் கணேச வெளியே வச்சிருக்க சரி. நாட்டாமே பிள்ளை அப்படி எடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி அவர்களுக்கும் ஒளி வழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏபிஎஸ் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் ஆமா சார். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் சரி. எங்க கதை நல்லா சொன்னவர்களுக்கும் நல்லாவே இல்லை என்னத்தான் படிச்சாருன்னு இவர்களுக்கும் உழவு போடாதவர்கள் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் ஆண்டவன் பெருமாறுடைய இருவையானையும் அப்படி மாளியப்பல் அண்டையானா மாடியவே மாடியவே பல்லாண்டு பல்லாண்டு காலம் பாடியவே வாழியதா மக்கள் எல்லாம் வாடியவே பாடியவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னும் பல ஆன்மீக மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.